அசாம் தேர்தலில் ஆளும் பாஜக அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அசாம் தேர்தலில் ஆளும் பாஜக அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அசாம் தேர்தலில் பாஜக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் ஆளும் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் ஆளும் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகவரன். வணக்கம். தமிழ்நாட்டில் ஆளும் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழகத்திலே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. மீண்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலே திராவிட மாடல் 2.0 அரசு அமையக்கூடும் என்று தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லி இருக்கின்றன. அது தனி பெரும்பான்மையோடு இருக்கலாம் அல்லது அறுதி பெரும்பான்மையோடு இருக்கலாம். கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு ஆட்சி அமைக்கக்கூடிய விதமாக கூட இருக்கலாம். ஆனால் தமிழகத்தில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஆட்சிதான் அமையும் என்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் முன்னணி நிறுவனம் ஒன்றினுடைய முடிவு தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே திமுக 125 முதல் 145 இடங்கள் வரை கூட்டணியாக பெற முடியும் என்கின்ற கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். 125 எனும் பொழுது அது கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளுடைய தயவை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனாலும் திமுகவினுடைய வெற்றி என்பது கூட்டணியாக 145 இடங்கள் வரை செல்லக்கூடும் என்பதன் மூலமாக அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 117 என்பதை திமுக தனித்து கடப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் பார்த்து அறிந்து கொள்ள முடிகின்றது. NDTVயின் சார்பாக நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு முடிவுகளிலே தமிழ்நாட்டில் ஆளும் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அதிமுக தலைமையிலான கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஒரு 60 to 70 சட்டப்பேரவை தொகுதிகள் வரை மட்டுமே பெற முடியும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமாக அவர்கள் சொல்லியிருப்பது, இந்த கருத்து கணிப்பு முடிவுகளிலே தமிழக வெற்றி கழகம் 18 to 24 இடங்கள் வரை கூட பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இது மிக மிக முக்கியமான ஒன்று. தாவேகா விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் 2 இருக்கின்றது. அந்த 2 தொகுதிகளில் வெற்றி பெறுமா என்றெல்லாம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் இப்பொழுது தாவேகா விஜய் போட்டியிடக்கூடிய 2 தொகுதி மட்டுமல்ல,
இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பெறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கின்றது என்பதை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள் முக்கிய நிறுவனங்கள். அந்த அடிப்படையிலே தமிழக வெற்றி கழகம் 18 முதல் 24 இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறுவதற்கான சூழல் இல்லை என்கின்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவையும் முக்கிய நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடக்கூடிய காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதி உட்பட எந்த ஒரு தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி முன்னிலை பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லி இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.